மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் மோமோஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பச்சை மிளகாய், 2 கைப்பிடி வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சில்லி சாஸ் இல்லைன்னா ரெட் சாஸ் இருந்தால் சேர்த்துக்காங்க, டேஸ்ட்டுக்காக தான். மோமோஸ்க்கு எப்பயுமே சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டாமல் கொஞ்சம் தின்னாக வந்து திரட்டிக்குங்க. ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வருமோ அது மாதிரி பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஸ்பைசியான மோமோஸ் சட்னிக்கு 3 தக்காளியும் நிறைய காஞ்ச மிளகாய் போட்டு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, சர்க்கரை, உப்பு வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அரைச்ச மசாலா வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து கொதித்து கெட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா மோமோஸ் வச்சு காரமான சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உண்மையாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.